ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ இறால் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு வீட்டு மசாலா போட்டு நல்லா விரவி வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சா தக்காளி, வெங்காயம், மல்லி, புதினா, மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவைக்கு உப்பு, நான் கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இறால் போட்டு இறாலையும் 2 வாட்டி நல்லா வதக்கிட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 2-3 விசில் வேக விட்டு திரும்ப நம்ம நான் 1/4 பிடி உலக்குக்கு 1 உலக்கு அரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணி தண்ணியை வார வச்சுருக்கேன். நம்ம குக்கரை திறந்து பார்க்கும்போது இறால் ஓரளவுக்கு நல்லா குக்காக இருக்கு. திரும்ப நம்ம அடுப்பை பொருத்தி விட்டுட்டு ஒரு அளவுக்கு 1 அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு நம்ம களைஞ்ச அரிசியை அதோட வடிகட்டி போட்டுட்டு நம்ம திரும்ப அரிசிக்கு தேவைக்கு உப்பு போடணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்ப தேவைன்னா உப்பு போட்டுட்டு மல்லி, புதினா மேட்டாக்கில் போட்டு குக்கரை மூடி தீயை கூட்டி வச்சு 1 விசில், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 1 விசில், 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு அழகான என்னுடைய ஸ்டைலில் இறால் பிரியாணி இப்படி தான் நான் ரெடி பண்ணுவேன். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் இஞ்சி பூண்டோடய அரைச்சதுனால நான் அதெல்லாம் அந்த ஸ்பைசஸ்லாம் நான் சேர்க்க மாட்டேன். எப்போ பிரியாணி போட்டாலும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் நான் சேர்க்குவேன். இதுதான் என்னுடைய ஸ்டைலில் இறால் பிரியாணி. இறால் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ பிடிக்கிறவங்க ஒரு லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.